ஆகஸ்ட் 2022 டைம் வந்து 9:17 ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் வந்திருக்கு. செகண்ட் கேண்டுடைய ஹை வந்து 37,806.3, லோ வந்து 37,747.2. இப்போ ஹை வந்து கட் ஆயிருக்கு, பை வந்திருக்கு. ரோபோ வந்து எடுத்திருக்கு. ரோபோடைய ஆர்டர் புக்கை பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் எடுத்திருக்கு. டெர்மினல் பார்க்குறோம், 38,000 கால் ஆப்ஷன் நமக்கு எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், திரும்ப வந்து லோ கட் ஆகிற மாதிரி இருக்கு. லோ கட் ஆகிருக்கு, உடனே புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம், 37,500 புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. காலில் வந்து 326 ரூபா மைனஸ் ஆகிருக்கு. புட்டு வந்து 100 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு பை வந்து அதே கேண்டில் திரும்ப செல் வரும்போது இந்த இடத்துல சிக்னல், செல் சிக்னல் இங்கே வராது. அது ஏன் வராதுன்னா, ஒரே கேண்டில் ஹையும் டச் ஆகி லோவும் டச் ஆச்சுன்னா இப்போ ரோபோ என்ன பண்ணோம், பை பண்ணோம் செல் பண்ணோம், பை பண்ணோம் செல் பண்ணோம், காலை பை பண்ணி செல் பண்ணோம், புட்டை பை பண்ணி செல் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும்ன்ற காரணத்தினால அந்த கேண்டில் தவிர்த்து அடுத்த கேண்டில் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னடா இது பை வருதுன்றத கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே கேண்டில் ஹைலோ தொட்டுச்சுன்னா அந்த கேண்டில் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆர்டர் மட்டும் எடுத்து ஸ்டாப் லாஸ் இட்டாமே தவிர அடுத்து உடனே செல் வராது. அடுத்த கேண்டில் தான் அது வரும். ஸோ இப்போ பார்க்குறோம், எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியூட்ரல் 100 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், மணி 9:30 மணி ஆகுது. இப்போ பார்க்குறோம், திரும்ப வந்து செல்லுலேருந்து திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப வந்து கால் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்ல 2 லாட் பை ஆயிருக்கு. கால் ஹைபிரிட்ல 2 லாட் பை ஆயிருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1000 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. 1182 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. 38,000 கால் ஆப்ஷன் 2 லாட் இப்போதைக்கு பொசிஷன் இருக்கு. இப்போ எப்படி போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பொசிஷன் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. 2000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. ரெண்டாவது, இப்போ வரக்கூடிய செஷனில் வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறீங்க, Q&A. அது ஒன்றுத்துக்கு விளக்கம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன் நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்காக. ரிஸ்க் எப்படி எடுக்கிறதுன்றது கேட்குறீங்க. ரிஸ்க் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிஸ்க் வந்து நம்ம வந்து ரோபோவில் வந்து 3000 ரூபா எடுத்தாகணும். ஏன் அந்த 3000 ரூபா எடுத்தாகணும் ரிஸ்க்குன்னு பார்க்குறீங்கன்னா, இப்போது நமக்கு காத்தால ஒரு செல்லு வந்துச்சு, அதில் வந்து ஒரு 300 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பை வந்தது, அதுக்கு ஒரு 300 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போ 3வது தடவை பை வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடு பை ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 300 400 ஹிட் ஆகுது. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து முதல்ல ஒரு 4-5 கால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு சைடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு 4-5 தடவை நம்ம வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த ரிஸ்க்கை வந்து ஓரளவு வந்து நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ அதனால தான் நம்ம மினிமம் 3000 ரூபா எடுக்கணும் அப்படின்றத நம்ம ரிஸ்க்கை சொல்கிறோம். மினிமம் 3000 ரூபா ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா ஒரு 4-5 கால் தாக்கு பிடிக்கணும். அதே போல் மேக்ஸிமம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம கேபிட்டல்லேருந்து 3% நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா இருக்கா, 6000 ரூபா எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 5% 6% எடுக்கிறோம் அப்படின்னா அது லாஸ் ஆச்சுன்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4 நாள் பிடிச்சிரும். அந்த 4 நாளுக்குள்ளே இன்னொரு ஏதாவது ஒரு லாஸ் ஆச்சுன்னா திரும்ப ஒரு 4 நாள் பிடிக்கும். ஸோ எக்காரணம் கொண்டும் 3% மேலே நம்ம வந்து ரிஸ்க் வந்து எடுக்கவே கூடாது. இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ரிஸ்க் ரிவார்டு டேஸ் ரிஸ்க் நம்ம 3000 தான் வைக்கணும்னா அப்போ ரிஸ்க் ரிவார்டு 1:1 அப்படின்னு கேட்குறோம். ரிஸ்க் ரிவார்டு வேற, டேஸ் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்ன்றது வேற. ரிஸ்க் ரிவார்டுன்றது ஒவ்வொரு ட்ரேடுக்கு உண்டான எடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸும் அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டும் தான். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு பாருங்க, இப்போ திரும்ப பை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 4 லாட் எடுத்திருக்கு ஹைபிரிட்ல.
அப்போ டேஸ் ரிஸ்க்ன்றது என்னன்னா, இப்போ பாருங்க இதுதான் ரிஸ்க் ரிவார்ட். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் 3 ட்ரேட்ல வந்து நம்ம லாஸ் பண்ணோம். இப்போ 4வது ட்ரேட் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, எல்லாம் ப்ராஃபிட் ரிகவர் ஆயிடுச்சு. இதுதான் ரிஸ்க் ரிவார்ட். இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு எவ்வளோ வருது, 1:6, 1:7, 1:8 அந்த மாதிரி கிடைக்கிது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் 500 ரிஸ்க் எடுத்தோம். 500 600 இந்த ட்ரேட்ல பாருங்க 600 ரிஸ்க்கு நமக்கு அந்த ரிகவரி ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட் ஒரு 3000 வருது. இப்போ நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து ஒரு 3 கால் ஃபெயில் ஆகும். 3 காலில் 2000 மைனஸ் இருக்கும். 4வது காலில் அந்த 2000 ரிகவரி ஆகி நமக்கு ஒரு 3000 ப்ராஃபிட் வருதுல. அப்போ ஒரே காலில் 5000 ப்ராஃபிட் வருதுல. அப்போ ஒரே காலில் 5000 வரும்போது ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வரும், இண்டிவிஜுவல் ட்ரேட் வைஸ் தான் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கணும். நமக்கு கூடவே வரும் ப்ராஃபிட் இண்டிவிஜுவல் ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கும்போது. ஸோ ரிஸ்க் ரிவார்டுன்றது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம பார்க்கக்கூடியது. போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்ன்றது ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் கேபிட்டல்ன்றது நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அதுக்கு இதுக்கும் நம்ம கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. இப்போதைக்கு வந்து 895 ரூபா கிட்ட மைனஸ் இருக்கு. இப்போ ஆஸ் பர் ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நமக்கு அதிகமான ரிஸ்க் ரிவார்டு நம்ம கொடுக்கும். ஏன்னா ஒரே ட்ரேட்லேயே நமக்கு எல்லா லாஸும் ரிகவரி ஆகிடுது. ரிகவரி ஆகி நமக்கு லாபமும் வருதுன்னா அப்போ ஹை ரிவார்டு நமக்கு கொடுக்குது. ரிஸ்க் ரிவார்டு படி கால்குலேட் பண்ணோம்னா 1:3, 1:8, 1:7 அந்த மாதிரி கிடைக்குது நமக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து நமக்கு வந்து ஒரு 455 ரூபா இருக்கு. இப்போ 2000 ரூபா இருந்த எம்டிஎம் 455 ரூபானா 500 ரூபா ரிஸ்க்கு நான் 2000 வந்திருக்கு. இன்னும் கூட மேலே வரும் ப்ராஃபிட் நமக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 420 ரூபா கிட்ட 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டே வந்துருச்சு. இப்போ நமக்கு ப்ராஃபிட்லேயே வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் நல்லா மேலே போயிட்டுருக்கு. 1700 1750 ரூபா கிட்ட லாபம் இருக்குது. 2000 ரூபா கிட்ட மேலேயே போயிடுச்சு. இப்போ நமக்கு 2000 மைனஸ்லேருந்து 2000 ப்ராஃபிட் வந்திருக்குன்னா ஒரே காலில் 4000 வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் கால் வந்து நமக்கு அதிகமாக ரிஸ்க் ரிவார்டு நமக்கு கொடுத்துருக்கு. இது இண்டிவிஜுவல் ட்ரேட் வைஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நம்ம வைக்கிறது வந்து அந்த கேபிட்டல்லேருந்து மேக்ஸிமம் 3% வைக்கலாம். மினிமம் 3000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 3% வைக்கலாம். இதுதான் கணக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல மார்க்கெட்டு. இப்போதைக்கு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணலாம். பார்க்குறோம் திரும்ப மேலே போகுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், 3000 ரூபா வந்த உடனே ட்ரைலிங் போட்டு வச்சுருக்கேன். 3000 வந்துருச்சு. 2100 ரூபாயில் ட்ரைலிங் வந்திருக்கு. 3300 ரூபா போச்சு. 2300 ரூபாயில் ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாபத்தை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ட்ரைனிங்கை. பாருங்கள் 3650 ரூபா போயிருக்கு. 2650 ரூபா நமக்கு ட்ரைனிங் இருக்குது. சில டைம் நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி பறக்கும் போது நம்ம ஆசையினால நம்ம என்ன பண்ணுவோம், புக் பண்ண மாட்டோம், வேடிக்கை பார்ப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ட்ரைலிங் ஆனது அதோடைய வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். 2800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போது நம்ம ட்ரைலிங் வந்து 2650 ரூபா கட் ஆகிடுச்சு. நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம். ஓவரால் ட்ரைலிங் ப்ராஃபிட் ரீச்சடுன்னு வந்திருக்கு. 2800 ரூபாயில் இன்றைக்கி கட் ஆகிடுச்சு. தப்பு ஒன்றும் கிடையாது, லாபம் தான் நமக்கு, நஷ்டம் ஒன்றும் நம்ம பண்ணலை. ஸோ இன்றைக்கி 2800 ரூபா கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னா என்ன, போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்னா என்ன. ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்கிறது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உண்டான நம்ம வச்சுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸும் ப்ளஸ் அதற்கு உண்டான எதிர்பார்ப்பும். இதுதான் ரிஸ்க் ரிவார்ட். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்ன்றது மினிமம் 3000 ரூபா எடுத்தே ஆகணும் ஆப்ஷனில். ஒரு நாளைக்கு ரிஸ்க்கு மேக்சிமம் நம்ம கேபிட்டல்லேருந்து 3% எடுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். இது வந்து போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். இப்போ நமக்கு ரிஸ்க் ரிவார்டு கடைசி காலில் எவ்வளோ கிடைச்சிருக்கு, மைனஸ் 2000 ரூபாயிலேருந்து ப்ளஸ் 2700 ரூபா கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்டு. அதாவது 2000 ரூபா லாஸ்ட்ல இருந்து 4000 கடைசி காலில் மட்டும் 4700 ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 2800 ரூபா புக் பண்ணியாச்சு. நியர்லி 3000 ரூபா நம்மளுடைய டார்கெட் வந்துருச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.